ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு எவ்ரிஒன். வெல்கம் டு இசை தமிழ். இதில நம்ம சேவிங்ஸ் அப்படிங்கிற சீரியஸில ஷேர் மார்க்கெட் பத்தின டாபிக்ஸ் ஒவ்வொண்ணா நம்ம அப்படியே பார்த்துட்டே வந்துட்டுருக்கோம். இதில இதுக்கு முன்னாடி நம்ம வேல்யூஷன் வி இம்பார்ட்டன்ட் ரேஷியோஸ் இன் ஷேர் மார்க்கெட்ன்னு பார்த்துருப்போம். அதில வந்து ஒவ்வொரு ரேஷியோஸ் என்னென்ன, அதில வந்து ஒவ்வொன்னும் பத்தி நான் டீட்டெயில்டா பார்த்துருப்போம். இதில நம்ம அடுத்து பார்க்க போற சீரிஸ் என்ன அப்படின்னா, கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸ் அப்படிங்கிறது. கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸ் அப்படின்னா என்னன்னா, இப்ப ஒரு கம்பெனி ஒரு நம்ம ஒரு ஷேர் வாங்கியிருக்கோம் அப்படின்னா, நம்ம அந்த கம்பெனிக்கு ஷேர் ஹோல்டர் ஆகுறோம். ஸோ, அந்த கம்பெனி அ அந்த ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வந்து அ தர திங்ஸு அவங்களுக்கு வந்து இனிஷியேட் பண்றது, அவங்களுக்கு குடுக்குறது, அது எல்லாமே தான் கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது எப்படின்னா, ஈவென்ட்ஸ் இனிஷியேட்டட் பை த கம்பெனி தட் பிரிங்ஸ் சேஞ்சஸ் டூ இட்ஸ் செக்யூரிட்டீஸ் லைக் ஷேர்ஸ் ஆர் பாண்ட்ஸ் டைரக்ட்லி இம்பாக்ட் ஷேர் ஹோல்டர்ஸ். அவங்க வந்து கம்பெனி வந்து நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டே தான் இருக்கும். ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கோ, ப்ராசஸ் பண்ணுறதுக்கோ, இதுக்கோ இது பண்ணிகிட்டே தான் இருக்கும். பட் ஆனால் டைரெக்டாக ஷேர் ஹோல்டர்ஸை இம்பாக்ட் பண்ணுற மாதிரியான திங்ஸை தான் நம்ம கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து பார்த்தீங்கன்னா, தே ஆர் யூசுவலி அப்ரூவ்டு பை த கம்பெனிஸ் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அண்ட் சம்டைம்ஸ் ரெக்வயர்ட் ஷேர் ஹோல்டர்ஸ் அப்ரூவல். இது வந்து பார்த்தீங்கன்னா, நார்மலா ஒரு கம்பெனிக்குன்னு சொல்லி போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்ன்னு நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ, அவங்க எல்லாம் அப்ரூவ் பண்ணி அதுக்கப்புறம் நடக்கிற விஷயம் தான். சம்டைம்ஸ் இதுக்கு வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் அப்ரூவலும் இது பண்ணுற மாரி இருக்கலாம். இது என்ன பர்ப்பஸ்க்காக பண்ணலாம் அப்படின்னா, டூ ரிட்டர்ன் வேல்யூ டூ ஷேர் ஹோல்டர்ஸ். அதாவது இப்ப வந்து நிறைய ப்ராஃபிட் வருது. அந்த ப்ராஃபிட்ட வந்து பிரிச்சு தரணும் அப்படிங்கிறதுக்காக அத இது பண்றது தான் டிவிடெண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். அது ஒன் டைப் ஆஃப் இது. டூ ரைஸ் கேப்பிட்டல். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனிக்கு வந்து ஒரு அமௌண்ட் தேவைப்படுது. அவங்க ஆல்ரெடி பப்ளிக்லி லிஸ்டட் ஆயிட்டாங்க. எக்ஸ்ட்ரா வந்து இது பண்றதுக்கு, எக்ஸ்ட்ரா அவங்க எக்ஸ்பான்ஷன் அந்த மாரி தேவைப்படுது அப்படின்னா, அவங்க ரைட்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. ரைட்ஸ் இஷ்யூ என்னன்னா நம்ம அடுத்து பார்க்கலாம். அது என்னன்னு டீட்டெயில்டா பார்க்கலாம். ஸோ, அந்த மாரி இது. ரேஸ் கேப்பிட்டல் இதுக்காகவும் கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸ் பண்ணுவாங்க. அடுத்தது டூ ரீஸ்ட்ரக்சர் த கம்பெனி. மெர்ஜரு, ஸ்டாக் ஸ்ப்ளிட்டு, அக்வசிஷன், அமால்கமேஷன் அந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, கம்பெனியவே ரீஸ்ட்ரக்சர் பண்ற மாதிரியான திங்ஸ். அது எல்லாமே கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸ்ல தான் வரும். ஸோ, இதில இப்ப கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸ்ல வர எல்லாமே ஷேர் ஹோல்டர்ஸ ட ட ஷேர் ஹோல்டர்ஸையும், அந்த செக்யூரிட்டீஸையும் டைரக்ட்டா இம்பாக்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள். ஸோ, இதுதான் நீங்க இப்ப ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள வரீங்க அப்படின்னா இந்த கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸ் அப்படிங்கிறது உங்கள வந்து டே டு டே லைஃப்ல நீங்க வச்சிருக்க ஷேர்ஸ வந்து இம்பாக்ட் பண்ணிட்டே இருக்கும். நீங்க வச்சிருக்க வேல்யூவ, போர்ட்ஃபோலியோவ அது இம்பாக்ட் பண்ணிட்டே இருக்கும். ஸோ, இத பத்தி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு கம்பெனி எந்த ஃபார்ம்ல இது பண்ணாலுமே அத வந்து நம்ம கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸ் தான் சொல்லுவோம். ஸோ, அதனால இது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு விஷயம். ஸோ, இதில என்னென்ன கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸ்ல என்னென்ன டைப்ஸ் இருக்கு அப்படின்னா, டிவிடெண்ட் டிவிடெண்ட் ஃபர்ஸ்ட்டு நம்ம இருக்கிறது. செகண்ட் போனஸ் இஷ்யூ. தேர்டு ஸ்டாக் ஸ்ப்ளிட்டு. ஃபோர்த்து ரிவர்ஸ் ஸ்டாக் ஸ்ப்ளிட்டு. ஃபிஃப்த்து ரைட்ஸ் இஷ்யூ. சிக்ஸ்த்து வந்து பைபேக்கு. செவன்த்து மெர்ஜர்ஸ் அண்ட் அக்விசிஷன். எய்த் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பின் ஆஃப். நைன்த் வந்து பார்த்தீங்கன்னா, டீலிஸ்டிங். 10த் வந்து பார்த்தீங்கன்னா, அமால்கமேஷன். ஸோ, டோட்டலா 10 இது இருக்கு. 10 கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ, அது என்னென்ன அப்படின்னா, டிவிடெண்ட், போனஸ் இஷ்யூ, ஸ்டாக் ஸ்ப்ளிட், ரிவர்ஸ் ஸ்டாக் ஸ்ப்ளிட், ரைட்ஸ் இஷ்யூ, பைபேக், மெர்ஜர்ஸ் அண்ட் அக்விசிஷன், அப்புறம் ஸ்பின் ஆஃப், டீலிஸ்டிங், அமால்கமேஷன். ஸோ, இது எல்லாமே இதில இருக்கு. ஸோ, அதில ஃபர்ஸ்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா, டிவிடெண்ட். இது எல்லாமே நம்ம 10 இதையும் நம்ம ஒவ்வொன்னா டீட்டெயிலா நம்ம பார்க்கலாம். அதில நம்ம இன்னைக்கு ஃபர்ஸ்ட்டு பார்க்க போறது டிவிடெண்ட். டிவிடெண்ட்னா என்ன அப்படின்னா, டிவிடெண்ட் இஸ் a payment made by the company to its shareholders, usually out of its profits or reserves. It is a way for the company to share its earnings with those who own a portion of it. அதாவது ஷேர் ஹோல்டர்ஸ். அது என்னன்னா, இப்போ கம்பெனிக்கு வந்து நிறைய ப்ராஃபிட்ஸ் வருது. அந்த ப்ராஃபிட் வந்து அவங்களுக்கு வந்து எக்ஸீடிங்கா இருக்கு. அவங்க நெக்ஸ்ட் அவங்களுக்கு ப்ராசஸ்க்கு தேவையானதோ, மேனுஃபேக்சரிங்க்கோ இல்ல எதுக்கோ, அதுக்கு அந்த கம்பெனி ரன் பண்றதுக்கு தேவையானதுக்கு மேல அவங்களுக்கு இருக்கு. ரிசர்வ்ஸும் அதிகமாயிருச்சு. ஸோ, இதில நம்ம கொஞ்சத்த வந்து ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு பிரிச்சு தரலாம். அப்படின்னு சொல்லி பிரிச்சு தர அமௌண்ட் தான் டிவிடெண்ட். இது முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா, முன்னாடி ஒரு டைம்ல பார்த்தீங்கன்னா, எல்லா கம்பெனியுமே மேக்ஸிமம் டிவிடெண்ட் குடுத்துருவாங்க. ஏன்னா, அ ஷேர் ஹோல்டர்ஸ் அங்க ஷேர் வாங்குறதே பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த மாரி வர டிவிடெண்ட்ஸ்க்காக மட்டுமே தான் வாங்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த குரோத் கம்பெனிஸ்ன்னு ஒரு கான்செப்ட் வந்துச்சு. அந்த கம்பெனிஸு வர அமௌண்ட்ட ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு பிரிச்சு தராம, திரும்ப அத வந்து கம்பெனியில ரீஇன்வெஸ்ட் பண்ணி கம்பெனிய குரோத் பண்ணிட்டே இருந்தாங்க. ஸோ, அது வந்து ஒன் ஃபார்ம் ஆஃப் இதாச்சு. ஸோ, டிவிடெண்ட்ங்கிறது அதுதான். வர லாபத்த இவங்களுக்கு வந்து பிரிச்சு தர்றது.
ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு பிரிச்சு தர்றது. அதுதான். ஸோ ஒய் டூ கம்பெனிஸ் பே டிவிடெண்ட்ஸ்? கம்பெனிஸ் ஜென்ரேட் ப்ராஃபிட்ஸ் த்ரூ their business operations. After meeting internal needs like reinvestment, expansion, debt repayment, reserves, they may distribute part of the profit to shareholders as dividends. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி அவங்க ஃபஸ்ட்டு ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. அப்புறம் எக்ஸ்பென்ஷன் தான் அதுக்கு இது பண்ணுவாங்க. டெப்ட் இருக்குது, கடன் இருக்குன்னா கடன் கொடுப்பாங்க. அண்ட் ரிசர்வ்ஸ் கொஞ்சம் வைப்பாங்க. ஏன்னா ரிசர்வ்ஸ் எதுக்காக அப்படின்னா, இப்போ கம்பெனி ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா அதே சுச்சுவேஷனில் அதே இதில் கம்பெனி ரன் ஆகிட்டே இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ அட்லீஸ்ட் அவங்க ஒரு சர்டைன் பீரியடுக்கான ரிசர்வ்ஸ் அவங்க வச்சுருக்கணும். அது இருந்தால் தான் கம்பெனி ஏதாவது ஒரு ஒஸ்ட்டு சினாரியோ, ஒஸ்ட் கேஸ் ஆஃப் சினாரியோ வரப்போ, ஏதாவது ஏதாவது கம்பெனியில் கஷ்டம் அந்த மாதிரி வரப்போ பார்த்தீங்கன்னா, அதுலேருந்து அவங்க எடுத்து வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் ரிசர்வ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் இருக்குது அவங்க கொடுக்கலாம் அப்படின்னா, அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அவங்க இருக்கிறவங்கெல்லாம் அப்ரூவ் பண்ணி இது பண்ணதுக்கப்புறம் அந்த அதை வந்து டிவிடெண்டாக கொடுப்பாங்க. ஸோ ரிவார்டு இன்வெஸ்டர்ஸ் ஃபார் ஹோல்டிங் த ஸ்டாக். ரொம்ப நாள் அவங்க பே பண்ணி ஷேர் ஹோல்டர்ஸ் அவங்க ஷேர் ஹோல்டர் இருக்கிறதுக்காக அதுக்காக ஒரு ரிவார்ட் மாதிரி அதை தரது. செகண்டு, பில்ட் இன்வெஸ்டர் கான்ஃபிடன்ஸ் அண்ட் அட்ராக்ட்ஸ் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ நீங்கள் ஒரு ஸ்டாக் வாங்கிட்டே இருக்கீங்க, நீங்கள் அதை வந்து ஸ்டாக் விலை ஏறும் அப்படிங்கிறதுக்காக வாங்குறீங்கன்னா, ஒரு சர்டன் பீரியடில் அது விலை ஏறிடுச்சு அப்படின்னா நீங்கள் வித்துட்டு வெளியே வந்துடுவீங்க. பட் ஆனால் அவங்க ப்ராப்பராக அவங்க டிவிடெண்ட் பே பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னா நீங்கள் அதை விற்க யோசிப்பீங்க. ஸோ நமக்கு டிவிடெண்ட்லேயே நமக்கு கொஞ்சம் ரிட்டர்ன் வந்துட்டுருக்கு, நம்ம எதுக்கு அதை சேல் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர்ஸ்க்கு கான்ஃபிடன்ஸ் அதிகமாகும், லாங் டேர்ம் அவங்க வந்து ஹோல்டு பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அது ஒரு ரீசன். சிக்னல்ஸ் தட் த கம்பெனி இஸ் ஃபைனான்ஷியலி ஹெல்த்தி அண்ட் ஜென்ரேட்டிங் ஸ்டடி ப்ராஃபிட்ஸ். இப்போ எல்லா கம்பெனியுமே டி எல்லா கம்பெனியுமே டிவிடெண்ட் கொடுக்குமானா அப்படி நம்ம சொல்ல முடியாது. சில கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ தான் ஒரு ஸ்டார்ட் அப் ஸ்டேஜில் இருப்பாங்க, இல்லைனா அப்புறம் க்ரோயிங் ஸ்டேஜில் இருப்பாங்க, இல்லை எக்ஸ்பான்ஷன் ஸ்டேஜில் இருப்பாங்க. ஓரளவுக்கு அவங்க ரீஇன்வெஸ்ட் பண்ணி அவங்க கம்பெனி வந்து பெருசாக பில்ட் பண்ணி இது பண்ணிட்டு இருப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, சில கம்பெனிஸ் வந்து நஷ்டம் பண்ணிகிட்ருக்கோம். அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுற லாபம் ப்ராப்பராக லாபம் வந்துட்டே இருக்குமானா அதுவும் நம்ம சொல்ல முடியாது. ஸோ இப்போ ஒருத்தங்க டிவிடெண்ட் பே பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க அந்த பிஸ்னஸில் வந்து ஓரளவுக்கு சஸ்டெயின் ஆகிட்டாங்க, அவங்க லாபம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வர லாபத்தை ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு பிரித்து தர அளவுக்கு அந்த கம்பெனி சஸ்டெயின்டாக இருக்குது. அந்த கம்பெனியோட ப்ராஃபிட் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா இதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். ஃபினான்ஷியலி அவங்க ஹெல்த்தியாக இருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரிய வரும். ப்ளஸ் அவங்க ஸ்டடியாக ப்ராஃபிட்டு இது பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால தான் வர ப்ராஃபிட்லேருந்து பிரித்து கொடுக்குற அளவுக்கு அவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கு அடுத்துட்டு இது டிவிடெண்ட்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்குது. அது என்னென்னா கேஷ் டிவிடெண்டு. இதுதான் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் காமன் டைப்பு. அதாவது வர லாபத்தை அப்படியே கேஷாக இது பண்ணிடுது. இந்த டிவிடெண்ட் உங்களுக்கு எப்படி வரும் அப்படின்னா, நீங்கள் டிமேட் அக்கௌண்ட்டில் அந்த ஷேர்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா, அந்த எக்ஸ் டேட்டு இந்த டேட்லாம் இது பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக அந்த டேட்டில் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டேரெக்டாக வந்துடும். இது வந்து அந்த டிமேட் அக்கௌண்ட்லலாம் வராது. டேரெக்டாக பேங்க் அக்கௌண்ட்டுக்கே உங்களுக்கு வந்து அந்த இதில் போய் வந்துடும். இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்த டிவிடெண்ட்டுக்கும் டேக்ஸு வந்து டைரெக்ட்டா கம்பெனியே பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த மாரிலாம் இது பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ அந்த டிவிடெண்ட் தராங்க அப்படின்னா, அதுக்கு முன்னாடியே அது உங்களுக்கு டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும். அந்த டிடிஎஸ் இது பண்ணுறதுக்கு அதெல்லாம் டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும். அதெல்லாம் நீங்க ப்ராப்பரா சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, டிவிடெண்ட் உங்களோட அக்கௌண்ட்டுக்கே டைரெக்ட்டா வந்துரும். சப்போஸ் நீங்க சப்மிட் பண்ணலைனா கூட வர டிவிடெண்ட்ட நீங்க அதுக்கப்புறம் டாக்ஸ் ஃபைல் பண்ணுறப்ப நீங்க இது பண்ணுற மாரி பண்ணிக்கலாம். இது என்னன்னா, ஷேர் ஹோல்டர்ஸ் ரிசீவ் எ கேஷ் அமௌண்ட் பெர் ஷேர். ஒரு ஷேருக்கு இவ்வளோ டிவிடெண்ட் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஸோ இதில இன்னொரு விஷயம் என்னன்னா, இவங்க வந்து 100% டிவிடெண்ட் தரோம், 200% டிவிடெண்ட் தரோம், 400% டிவிடெண்ட் தரோம் அப்படின்னா, இப்போ ஒரு கம்பெனி ஒரு ₹500ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா, 100% டிவிடெண்ட்னா ₹500 டிவிடெண்ட்னு அர்த்தம் கிடையாது. ஸோ இங்க தான் வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்த்த மார்க்கெட் பிரைஸு, ஃபேஸ் வேல்யூ, புக் வேல்யூ அது எல்லாமே வந்து இந்த மாரி விஷயத்துல தான் நமக்கு அதிகமா யூஸ் ஆகும். ஸோ அவங்க பெர்சன்டேஜ் வைஸ் அவங்க தரேன்னு சொல்றது, மார்க்கெட் பிரைஸ் பெர்சன்டேஜ் கிடையாது. ஃபேஸ் வேல்யூ பெர்சன்டேஜ் தான். ஃபேஸ் வேல்யூல இவ்வளோ பெர்சன்டேஜ் நான் தரேன் அப்படிங்கிறது தான். அ இது இப்போ சப்போஸ் ஃபேஸ் வேல்யூ அந்த கம்பெனிக்கு வந்து 10ஆ இருக்கு அப்படின்னா, 100% தரேன்னா ₹10 டிவிடெண்ட் தரேன்னு அர்த்தம். இதே வந்து ₹1 இருக்கு, ஃபேஸ் வேல்யூ ₹1 இருக்கு, 400% தரேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா, அது ₹4 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ அதுதான் இது. ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் அ கம்பெனி டிக்ளேர்ஸ் ₹10 டிவிடெண்ட் அண்ட் யூ ஓன் 100 ஷேர்ஸ், யூ ரிசீவ் ₹1000. இப்போ ஒரு கம்பெனி ₹10 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்றாங்க அப்படின்னா, அந்த கம்பெனியோட ஷேர் உங்ககிட்ட ஒரு 100 ஷேர் இருக்குன்னா, உங்களுக்கு உங்க அக்கவுண்ட்ல ₹1000 கிரெடிட் ஆகும். ஸோ செகண்டு ஸ்டாக் டிவிடெண்ட். இத வந்து போனஸ்ன்னு சொல்லலாம். இத வந்து டிவிடெண்ட்னு சொல்லலாம். இது எப்படின்னா, பெய்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் அடிஷனல் ஷேர்ஸ் நாட் கேஷ். எக்ஸாம்பிள் 1:10 போனஸ் மீன்ஸ் யூ கெட் 1 எக்ஸ்ட்ரா ஷேர் ஃபார் எவ்ரி 10 ஹெல்ட். இது வந்து ஆக்சுவலா நம்ம போனஸ்ன்னு தான் சொல்லுவோம். ஸோ இத ஸ்டாக் டிவிடெண்ட்ன்னு சொல்லலாம். இப்ப 1:10 அப்படின்னா என்னன்னா, நீங்க ஆல்ரெடி 10 ஷேர் வச்சிருந்தீங்கன்னா, 1 ஷேர் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வரும். ஸோ இதுதான் இது.
இன்டரிம் டிவிடெண்ட் டிவிடெண்ட் இன்டரிம் டிவிடெண்ட்னா என்னன்னா, டிக்ளேர்ட் டியூரிங் த ஃபைனான்ஷியல் இயர் பிஃபோர் ஃபைனல் ரிசல்ட்ஸ். ஆக்சுவலா எப்பவுமே பார்த்தீங்கன்னா, ஃபைனல் ரிசல்ட் வரப்ப தான் உங்களுக்கு வந்து அ டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இன்டரிம் டிவிடெண்ட்னா குவார்ட்டர்ல அந்த குவார்ட்டர்லி ரிசல்ட் வரப்ப, ஹால்ஃப் இயர்லி ரிசல்ட் வரப்பயே அவங்க சொல்லிருவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, குவார்ட்டர்லி, ஹாஃப் இயர் ப்ராஃபிட்ஸ் வச்சு அவங்க தர டிவிடெண்ட். இதத்தான் இன்டரிம் டிவிடெண்ட்னு சொல்லுவோம். ஃபைனல் டிவிடெண்ட் அப்படின்னா, டிக்ளேர்ட் அட் த எண்ட் ஆஃப் ஃபைனான்ஷியல் இயர் ஆஃப்டர் ப்ராஃபிட்ஸ் ஆர் ஃபைனலைஸ்டு. இப்போ ஒரு ஃபைனான்ஷியல் இயர் வந்து முடியுது அப்படின்னா, அந்த ஃபைனான்ஷியல் இயர் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஹோல் இயரோட ஃபைனான்ஷியல் இதெல்லாம் வச்சு ப்ராஃபிட்ல வச்சு அதில இவ்வளோ பர்சன்டேஜ் தரும் அப்படின்னு சொல்லி ஒதுக்கி இது பண்ணுறதுக்கு பேர் தான் ஃபைனல் டிவிடெண்ட் அப்படிங்கிறது. இன்டரிம் டிவிடெண்ட்னா என்னன்னா, ஒவ்வொரு குவார்ட்டர்லி ரிசல்ட்லயோ இல்ல ஹால்ஃப் இயர்லி ரிசல்ட்லயோ அவங்க அனௌன்ஸ் பண்ணி தர்றது தான் இன்டரிம் டிவிடெண்ட் அப்படிங்கிறது. ஸோ ரெக்வயர்ஸ் அப்ரூவல் ஆஃப் ஜெனரல் மீட்டிங். இது எல்லாத்துக்குமே அவங்க போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து அப்ரூவல் தரணும். ஸ்பெஷல் டிவிடெண்ட் அப்டின்னா என்னன்னா, அ ஒன் ஒன் டைம் இது வந்து ஸ்பெஷல் டிவிடெண்ட் அப்படிங்கிறது எப்பவுமே அடிக்கடி வராது. அதனால தான் ஸ்பெஷல் டிவிடெண்ட்னு சொல்றோம். ஏதாவது ஒன் டைம் வந்து திடீர்னு ஏதாவது எக்செப்ஷனல் அசெட் வந்து அவங்க அ செல் பண்ணியிருந்தா, ஏதாவது அசெட் அவங்க சேல்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, இல்லைன்னா அன்யூசுவலி ஹை ப்ராஃபிட்ஸ் ஏதோ ஒண்ணு வந்து அன்யூசுவலா ஹை ப்ராஃபிட் வந்திருக்கும். அந்த டைம்ல அவங்க வந்து குடுப்பாங்க. ஸோ இது வந்து ரெகுலர் சைக்கிள் இல்லாம அதுக்கு அவுட் சைட்ல அவங்க பே பண்றது. அதனால தான் இத வந்து ஸ்பெஷல் டிவிடெண்ட்னு சொல்றோம். இது வந்து எந்த மாரி இதுக்கெல்லாம் வரலாம் அப்டின்னா, அன்யூசுவலி ஹை ப்ராஃபிட்ஸ் இருந்தா வரும். அப்புறம் வந்து ஏதாவது ஒரு பெரிய அசெட் சேல் பண்ணியிருக்காங்க. அந்த அசெட் சேல் பண்ணது திரும்ப அவங்களுக்கு தான் பேலன்ஸ் ஷீட்ல வரும் அப்டின்னா, அத வந்து பிரிச்சு டிவிடெண்டா தர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுல வந்து ஃபோர்டிஸ் மலர் ஹாஸ்பிட்டல் அப்டின்னு ஒரு ஷேர் இருக்கு. அந்த ஷேர் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டு ஏப்ரல் 2024 ஏப்ரல் 2024ல ₹40 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஆக்சுவலா அந்த டைம்ல அந்த ஷேர் பிரைஸே ₹50 ₹55 அரவுண்ட்ல தான் இருந்தது. ஸோ கிட்டத்தட்ட அது பார்த்தீங்கன்னா, 80%க்கு மேல நீங்க வந்து அந்த ஷேர் வாங்குறீங்க. அந்த டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணோனே அந்த ஷேர் வாங்குறீங்க அப்டின்னா, அந்த டிவிடெண்ட் நீங்க வா வாங்க நீங்க வாங்கிட்டு அந்த பிரைஸ்ல வாங்கிட்டு உங்களுக்கு டிவிடெண்ட் வருது அப்டின்னா, 80% ரிட்டர்ன் வித்தின் 2 வீக்ஸ் அந்த டிவிடெண்ட் உங்க அக்கவுண்ட்க்கு எப்போ கிரெடிட் ஆகுதோ, அதுக்குள்ள 80% உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் வந்திருக்கும். பட் ஆனா அந்த டைம்ல என்ன ஆயிருச்சு அப்டின்னா, அது அந்த அனௌன்ஸ்மென்ட் வந்ததுக்கப்புறம் ய அந்த அனௌன்ஸ்மென்ட் வந்ததுக்கப்புறம் டெய்லி அது அப்பர் சர்டிஃபிகேட் அடிக்க ஆரம்பிச்சுருச்சு. செல்லரே இல்ல. யாரு இத வைப்பா? இந்த மாரி 80% உங்களுக்கு நீ வச்சிருக்க ஸ்டாக்ல உங்களுக்கு 80% ரிட்டர்ன் வரப்போகுது அப்டின்னா, யாரு யாரு தான் விப்பாங்க? யாருமே விக்கல. அத அப்படியே அவங்க ஹோல்டு பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மாரி இதெல்லாம் ஆகும். அதத்தான் நம்ம அந்த மாரி வரது தான் ஸ்பெஷல் டிவிடெண்ட். அந்த டைம்ல அவங்க ஒரு அசெட் சேல் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால அவங்க அப்படி குடுத்தாங்க. அதுதான் ஸ்பெஷல் டிவிடெண்ட் அப்படின்னு சொல்றது. ஸோ இது டிவிடெண்ட்ல கீ டேட்ஸ் அப்படின்னு இருக்கு. கீ டேட்ஸ் வந்து என்னென்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு டிக்ளரேஷன் டேட்டு. டிக்ளரேஷன் டேட்னா என்னன்னா, இந்த மாரி நாங்க டிவிடெண்ட் தரோம் அப்படின்னு சொல்லி அவங்க அனௌன்ஸ் பண்றது தான் அந்த கம்பெனி மேனேஜ்மென்ட் அனௌன்ஸ் பண்றது தான் டிக்ளரேஷன் டேட்டு. ஸோ எக்ஸ் டிவிடெண்ட் டேட்னா, அ எக்ஸ் டிவிடெண்ட் டேட் அப்டின்னா என்னன்னா, இந்த டேட்ல அந்த ஷேர் உங்க டிமேட் அக்கவுண்ட்ல இருக்கணும். அப்படி இருந்தா தான் உங்களுக்கு டிவிடெண்ட் வரும். அதுதான் எக்ஸ் டிவிடெண்ட் டேட் அப்படிங்கிறது. சப்போஸ் உங்களுக்கு அந்த டிவிடெண்ட் வேணும் அப்படின்னா, நீங்க இதுக்கு 1 நாள் முன்னாடியாவது நீங்க அந்த ஷேர் வாங்கியிருக்கணும். கரெக்ட்டா எக்ஸ் டிவிடெண்ட் டேட் அன்னைக்கு நீங்க வாங்குனீங்கன்னா கூட வராது. ஏன்னா, நீங்க அன்னைக்கு வாங்குனீங்கன்னா, அந்த ஷேர் உங்க டிமேட்க்கு வந்து அடுத்த நாள் தான் அந்த உங்க டிமேட் அக்கவுண்ட்க்கு வரும். ஸோ, அப்போ வந்து எக்ஸ் டிவிடெண்ட் டேட்லேருந்து 1 நாள் தள்ளி தான் உங்க அக்கவுண்ட்க்கு வரதுனால உங்களுக்கு டிவிடெண்டுக்கு நீங்க வந்து எலிஜிபிள் ஆக மாட்டீங்க. ஸோ, அதுக்கு 1 நாள் முன்னாடியே வாங்கணும். இதுதான் கட் ஆஃப் டேட்ன்னு சொல்லுவாங்க. ரெக்கார்ட் டேட் அப்டின்னா, த கம்பெனி ஃபைனலைஸ் த லிஸ்ட் ஆஃப் எலிஜிபிள் ஷேர் ஹோல்டர்ஸ். இது எக்ஸ் டிவிடெண்ட் டேட்டுக்கு அப்புறம் அந்த கம்பெனி வந்து ஃபைனலைஸ் பண்ணும். இவங்க தான் ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்க. இவங்களுக்கு தான் நம்ம டிவிடெண்ட் தரணும் அப்டின்னு சொல்லி ஃபைனல் பண்றதுக்கு பேர் தான் ரெக்கார்ட் டேட்டு. ஸோ, பேமெண்ட் டேட்னா எப்ப உங்க அக்கவுண்ட்க்கு காசு வருதோ அதுதான் பேமெண்ட் டேட். ஸோ, இது 4 தான் முக்கியமான டேட். மேக்ஸிமம் கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸ்ல வர எல்லாத்துலயுமே இந்த 4 டேட் அப்படி தான் வரும். ஃபர்ஸ்ட்டு டிக்ளரேஷன் டேட்னா அவங்க எப்ப அனௌன்ஸ் பண்றாங்க அப்படிங்கிறது. எக்ஸ் டிவிடெண்ட் டேட் அப்படின்னனா, இந்த டேட்ல நீங்க உங்க உங்க கையில அந்த ஷேர் இருந்தா தான் உங்களுக்கு அந்த நீங்க டிவிடெண்ட்க்கு எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நீங்க உங்களுக்கு அந்த டிவிடெண்ட் வேணும் அப்படின்னா, 1 நாள் முன்னாடியாவது நீங்க வாங்கி வைக்கணும். கரெக்ட்டா அன்னைக்கே நீங்க வாங்குனா கிடைக்காது. ஸோ அடுத்தது ரெக்கார்ட் டேட். ரெக்கார்ட் டேட் அப்படின்னா என்னன்னா, கம்பெனி வந்து ரெக்கார்ட் பண்றது. யார் ஷேர் ஹோல்டரோ யாருக்கு டிவிடெண்ட் போகணும் அப்படிங்கிறதுக்கு. பேமெண்ட் டேட்னா என்னன்னா, கரெக்ட்டா எப்போ உங்களுக்கு பேமெண்ட் வருது அப்படிங்கிறது. ஸோ ஹவ் டூ அண்டர்ஸ்டாண்ட் டிவிடெண்ட் யீல்டு. இப்போ டிவிடெண்டுன்னு வந்துட்டாலே, அதில நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது டிவிடெண்ட் யீல்டு தான். ஸோ டிவிடெண்ட் யீல்டு அப்டின்னா என்னன்னா, அவங்க ஒரு ஷேருக்கு அந்த ஷேர் பிரைஸ் அவங்க தர டிவிடெண்ட் அந்த ஷேர் பிரைஸ் கூட எவ்வளோ ப்ரொபோர்ஷனலா இருக்கு அப்படிங்கிறது தான் டிவிடெண்ட் யீல்டு அப்டின்னா சொல்லுவோம். அதாவது இப்ப அந்த ஷேர் வந்து ₹100க்கு விக்கிது ஒரு ஷேர் அப்டின்னா, அதில அவங்க ஒரு ₹2 அவங்க டிவிடெண்ட் தராங்க அப்டின்னா,
அது 2% ஆக்சுவலா. அந்த ஷேர் பிரைஸ்லேருந்து அவங்க தர டிவிடெண்ட் வந்து 2%. இதுதான் அந்த 2% அப்படிங்கிறது டிவிடெண்ட் யீல்டு. அதாவது அவங்க மார்க்கெட் பிரைஸ்லேருந்து 2% அவங்க வந்து டிவிடெண்ட் யீல்டா தராங்க அப்படிங்கிறது தான். ஸோ இந்த டிவிடெண்ட் யீல்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க ஒரு கம்பெனி ஒரு டிவிடெண்ட் தர மாரி நீங்க ஸ்டாக்ஸ் வாங்கணும் அப்படின்னா, நீங்க ஒரு கம்பெனிஸா எடுக்கிறீங்க, பார்க்குறீங்க அப்படின்னா, அந்த நீங்க எவ்வளோ டிவிடெண்ட் தராங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த டைம்ல அது வந்து எவ்வளோ பிரைஸ்ல இருந்துன்னு போய் பார்த்து, இது பண்ணி கம்பேர் பண்ணி, நீங்க ஒவ்வொன்னா இது பண்ணிட்டே இருக்க முடியாது. ஸோ டிவிடெண்ட் யீல்டு அப்படிங்கிறது நீங்க அது பார்த்தீங்கன்னா, இதுக்கு தான் நம்ம இதுக்கு முன்னாடி அந்த இம்பார்ட்டன்ட் ரேஷியோஸ் இன் ஷேர் மார்க்கெட்ன்னு பார்த்தோம். நீங்க ஒரு வேல்யூவ பார்த்தீங்கன்னா, அது உங்களுக்கு வேல்யூவா தான் தெரியும். இதே நீங்க இது வந்து ரேஷியோஸா பார்த்தீங்க அப்படின்னா, அந்த இது அது எப்படி அது எப்படி மீன் ஆகுது? அது என்ன அர்த்தம்? அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஸோ, அத உங்களுக்கு கம்பேர் பண்றதுக்கும், ஒரு இத அனலைஸ் பண்ணதுக்கும் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதுதான் டிவிடெண்ட் அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு முக்கியமா நீங்க பார்க்க வேண்டியது டிவிடெண்ட் யீல்டு தான் அப்படிங்கிறது தான். ஸோ, எக்ஸாம்பிள், "The company pays ₹20 per share as dividend and its share price is ₹1000" அப்படின்னா என்னன்னா, அது 2% வந்து இது 2% டிவிடெண்ட் யீல்டு அப்படின்னு அர்த்தம். ஸோ, திஸ் மீன்ஸ் யூ ஆர் கெய்னிங் 2% ரிட்டர்ன் ஜஸ்ட் ஃப்ரம் டிவிடெண்ட்ஸ் எக்ஸ்க்ளூடிங் கேபிட்டல் கெயின்ஸ். கேபிட்டல் கெயின்ஸ்னா என்னன்னா, இப்ப ₹1000 இருக்க ஷேரு, அது நாளைக்கு 1200 ஆகலாம், 1500 ஆகலாம், இல்ல 2000 கூட ஆகலாம். அப்படி போச்சுன்னா, அ ஷேர் பிரைஸ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதோ, அது வந்து கேபிட்டல் கெயின்ஸ்ன்னு சொல்லுவோம். அது இல்லாம இந்த மாதிரி 2% இந்த மாதிரி டிவிடெண்ட் வருது, ஸ்பெஷல் டிவிடெண்ட் வருது, போ இந்த மாரி வரதெல்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அடிஷனல் ரிட்டர்ன் தான். ஸோ, அதுதான் இது. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டிவிடெண்ட்ஸ் ஃபார் இன்வெஸ்டர்ஸ். ஃபார் இன்கம் இன்வெஸ்டர்ஸ். இன்கம் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னா என்னன்னா, அவங்க ஷேர் மார்க்கெட்ல வந்து ஷேர்ஸ் வாங்கிருவாங்க. பட் ஆனா அவங்க அவங்களோட எய்ம் என்னவா இருக்கும், அவங்களோட கோல் என்னவா இருக்கும் அப்படின்னா, அவங்களுக்கு கேஷ் ஃப்ளோ வேணும். அதாவது அவங்களுக்கு குவார்ட்டர்லி 3 மந்த்ஸ் ஒன்ஸ் இல்ல 6 மந்த்ஸ் ஒன்ஸ் இல்லன்னா இயர்லி ஒன்ஸ் அவங்க வாங்குன ஸ்டாக்ஸ்லேருந்து அவங்க ரிட்டர்ன் எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க. உங்களுக்கு ப்ராப்பரான ரிட்டர்ன் வந்துட்டே இருக்கணும் அப்படிங்கிறது. அதுதான் அதத்தான் நம்ம வந்து இன்கம் இன்வெஸ்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். இத வந்து நம்ம பாண்ட்லயே போட்டு பண்ணலாமே, பாண்ட்லயே உங்களுக்கு ப்ராப்பரான ஃபிக்ஸ்டு ரிட்டர்ன் வருமே அப்படின்னா, ஃபிக்ஸ்டு ரிட்டர்ன் வரும். நீங்க பாண்டுங்கிறது எ ஒரு இருக்கிறதுலே சிறந்த ஒரு ஃபைனான்ஷியல் டூல் தான். நீங்க அதில போட்டீங்கன்னா, உங்க கேப்பிட்டல் வந்து எரோட் ஆகாது. கேப்பிட்டல் அப்படியே இருக்கும். பட் ஆனா உங்களுக்கு ஃபிக்ஸ்டு ரிட்டர்னா இன்ட்ரெஸ்ட் வந்துட்டே இருக்கும். ஸோ சர்டைன் பீரியடுக்கு அப்புறம் உங்க கேப்பிட்டல் உங்க கைக்கு அப்படியே மொத்தமா திரும்பி வந்துரும். அது எல்லாமே வந்து நல்ல விஷயம் தான். பட் ஆனா இதில வந்து என்னன்னா, அந்த நீங்க போட்டிருக்க கேப்பிட்டல் வந்து எப்படி கம்மியாக வாய்ப்பு இருக்கோ, அதே மாதிரி அது வந்து அப்ரிஷியேட் ஆகவும் வாய்ப்பு இருக்கு. நீங்க இப்போ நல்ல கம்பெனியா அனலைஸ் பண்ணி நல்லா இதா பார்த்து வாங்கி வச்சுட்டீங்க அப்படின்னா, அந்த நீங்க போட்டிருக்க அமௌண்ட் வந்து அ அ அப்ரிஷியேட் ஆகிட்டேவும் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ உங்களுக்கு டிவிடெண்ட் ரிட்டர்னும் டிவிடெண்ட் ரிட்டர்னும் வந்துட்டுருக்கும். அதே மாதிரி இதுவும் வந்துட்டே இருக்கும். இன்னொன்னு டிவிடெண்ட் வந்து ஃபிக்ஸ்டு கிடையாது. இப்ப உங்களுக்கு வந்து டிவிடெண்ட் தரணுமா, தரக்கூடாதா அப்படிங்கிறது மேனேஜ்மெண்ட் தான் டிசைட் பண்ணணும். போர்ட் ஆஃப் டைரக்டர் தான் டிசைட் பண்ணுவாங்க. அது வந்து அது வந்து ஒன்லி பேஸ்ட் ஆன் அந்த ப்ராஃபிட் எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கு. இது வந்து அவங்களுக்கு மத்த இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கா அப்படிங்கிறத பார்த்து மட்டும் தான் அவங்க டிசைட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஃபிக்ஸ்டு கிடையாது. இவ்வளோ குடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுவே ஃபிக்ஸ்டா எப்ப டிவிடெண்ட் தருவாங்க அப்படின்னா, நம்ம கேட்டகரிஸ் ஆஃப் ஸ்டாக்ஸ் பார்த்திருந்தோம். அந்த வீடியோ. அந்த வீடியோல நம்ம என்ன பார்த்திருந்தோம் அப்படின்னா, அ பிரிஃபரன்ஷியல் ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்த்திருந்தோம். பிரிஃபரன்ஷியல் ஸ்டாக்ஸ்ல அவங்களுக்கு ஃபிக்ஸ்டு டிவிடெண்ட் நீங்க குடுத்தே ஆகணும். இவ்வளோ அது வந்து கிட்டத்தட்ட பாண்ட் மாதிரி தான். ஸோ அவங்களுக்கு இவ்வளோ ப்ராமிஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, அவங்களுக்கு அவ்வளோ ஃபிக்ஸ்டு டிவிடெண்ட் நம்ம குடுத்தே ஆகணும். மத்தபடி நம்ம ஷேர் மார்க்கெட்ல வாங்குற ஷேர்ஸ்லாம் காமன் ஷேர்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த காமன் ஷேர் வச்சிருக்கவங்களுக்கு பிசினஸ் பேஸ் பண்ணி, அந்த இத பேஸ் பண்ணி போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸோட டிசிஷன்ஸ் வச்சு அத வச்சு நம்ம தர்றது தான் டிவிடெண்ட் அப்படிங்கிறது. ஸோ ஃபார் லாங் டெர்ம் இன்வெஸ்டர்ஸ். நீங்க லாங் டெர்ம் வாங்கி வைக்கிறீங்க. அதிலிருந்து அப்படி நீங்க வாங்கி வைக்கிறப்ப, நீங்க அதிலிருந்து உங்களுக்கு ஒரு ஒரு இன்கம் வந்துட்டுருக்கு அப்படின்னா, அதுவும் அதுவும் உங்களுக்கு ஒரு அடிஷனல் இதுதான். ஸோ இது வந்து என்ன சொல்றது அப்படின்னா, டிவிடெண்ட் தர கம்பெனினா அது ஃபைனான்ஷியல் ஹெல்த்தியா இருக்கு. ப்ள ப்ளஸ் ப்ராஃபிட் வந்து ஸ்டெடியா வந்துட்டுருக்குங்கிற ஒரு இண்டிகேட்டர் தான் டிவிடெண்ட் அப்படிங்கிறது. டிவிடெண்ட் அப்படிங்கிறது நீங்க வாங்குற அமௌண்ட் மட்டும் கிடையாது. அந்த கம்பெனி கொஞ்சம் சஸ்டெய்னபிளான கம்பெனியால மட்டும் தான் உங்களுக்கு டிவிடெண்ட் தர முடியும். புதுசா வந்திருக்க கம்பெனியோ, இல்ல ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்க கம்பெனியோ, ஒரு எக்ஸ்பான்ஷன் ஸ்டேஜ்ல இருக்க கம்பெனியோ, இந்த மாரி இருக்க ஸ்டெடியான ப்ராஃபிட் இல்லாத கம்பெனியோ, இதெல்லாம் உங்களால அந்த கம்பெனியால எல்லாம் உங்களுக்கு வந்து டிவிடெண்ட் தர முடியாது. ஸோ அது டிவிடெண்ட் தருது அப்டின்னா, அது ஒரு இண்டிகேட்டர் தான். இந்த கம்பெனி டிவிடெண்ட் தருது அப்டின்னா, ஓகே. இந்த கம்பெனில வந்து இந்த மாரிலாம் இருக்கு. ஸோ, இது கொஞ்சம் ப்ராப்பரான ஸ்டடியான கம்பெனியா தான் இருக்கும். அப்டின்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ, அத வச்சு லாங் டெர்ம் இன்வெஸ்டர்ஸ் அட்ராக்ட் ஆவாங்க. டிவிடெண்ட் கேன் பி ரீஇன்வெஸ்டட் டூ பை மோர் ஷேர்ஸ் என்ஹான்சிங்
காம்பவுண்டிங் ரிட்டர்ன்ஸ் ஓவர் டைம். இது இது நான் இதுதான் நான் போன வீடியோல சொல்லியிருப்பேன். அந்த வேல்யூஷன் ரேஷியோஸ் பார்க்குறப்ப நான் சொல்லியிருப்பேன். இப்ப நீங்க ஒரு ஷேர் வாங்குறீங்க. அந்த ஷேர் நீங்க ஒரு 1000 ஷேர்ஸ் நீங்க வாங்கி வச்சுட்டீங்க. அதுக்கப்புறம் அதுலேருந்து உங்களுக்கு டிவிடெண்ட் வந்துட்டே இருக்குன்னா, அந்த டிவிடெண்ட நீங்க திரும்ப திரும்ப ரீஇன்வெஸ்ட் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா, ஒரு சர்டைன் பீரியடுக்கு அப்புறம் 10 இயர்ஸ், 15 இயர்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த காம்பவுண்டிங் எஃபெக்ட் அதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப, நீங்க ஒரு அன்பிலீவபிளா இருக்கும். உங்ககிட்ட வந்து அவ்ளோ ஷேர் சேர்ந்திருக்கும். அவ்ளோ மதிப்பு கூடியிருக்கும். மொத்தமா உங்ககிட்ட இருக்க அந்த இது மட்டுமே நீங்க இப்ப எடுத்து பார்த்தீங்கன்னா, அவ்ளோ மதிப்பு கூடியிருக்கும். அதனால தான் நீங்க ஒரு போர்ட்ஃபோலியோ வச்சிருக்கீங்கன்னா, அதுல மினிமம் ஒரு 20% வந்து டிவிடெண்ட் ஷேர்ஸ்க்காக நீங்க ஒதுக்கி, அதிலேயே திரும்ப திரும்ப ரீஇன்வெஸ்ட் பண்ணிட்டே வரணும். ஸோ அதுதான் வந்து ஒரு முக்கியமான லாங் டெர்ம் இன்வெஸ்டர்ஸோட ஒரு இது. The company image. The steady and growing dividend often signals financial stability and shareholders friendly management. So இது டிவிடெண்ட் வெஸ்ட் குரோத். டிவிடெண்ட்னா நம்ம சொன்னோம். குரோத்னா நம்ம இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தோம். குரோத்னா என்னன்னா, வர அமௌண்ட்ட அவங்க திரும்ப ரீஇன்வெஸ்ட் பண்ணி, அந்த கம்பெனிய வந்து டெவலப் பண்ணுவாங்க, இல்ல எக்ஸ்பேண்ட் பண்ணுவாங்க. இல்ல அந்த பிசினஸ்க்காக அவங்க திரும்ப திரும்ப ரீஇன்வெஸ்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அதத்தான் நம்ம குரோத் ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதில டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ் என்னென்ன அப்படின்னா, பே ரெகுலர் டிவிடெண்ட்ஸ். குரோத் ஸ்டாக்ஸ் அப்படின்னா என்னன்னா, ரீஇன்வெஸ்ட் ப்ராஃபிட்ஸ் பேக் இன்டு த கம்பெனி. அவங்க டிவிடெண்டா தரமாட்டாங்க. அந்த ப்ராஃபிட்ட வந்து திரும்ப இதிலேயே கம்பெனிலேயே இன்வெஸ்ட் பண்ணி, திரும்ப அத வந்து இது பண்ணுங்க கம்பெனிய குரோத் பண்றதுக்கு தான் இது பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு தான் நம்ம கிளாசிக்கல் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்தோம். இருக்கிறதுலயே அதிகமா ஏர்ன் பண்ற கம்பெனி கூகுளும், ஆப்பிளும். பட் ஆனா அந்த 2 கம்பெனியுமே டிவிடெண்டா எந்த எந்த ஃபார்ம் ஆஃப் டிவிடெண்டும் அவங்க தர்றதில்ல. அவங்க திரும்ப ரீஇன்வெஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்ககிட்ட வந்து அது கொஸ்டினா கேட்கப்பட்டப்பயும் அவங்க அதான் சொன்னாங்க. நாங்க குடுத்தோம்னா அவங்க அவங்க வந்து என்ன பண்ண போறாங்க? அவங்க எங்க கொண்டு போய் போட்டாலுமே, அதுல வர ரிட்டர்ன விட நாங்க அதிகமா எங்க பிசினஸ்ல போட்டு அவங்களுக்கு சம்பாரிச்சு தருவோம். அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுதான் குரோத் ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறது. டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ் வந்து சூட்டபிள் ஃபார் இன்கம். குரோத் ஸ்டாக்ஸ் வந்து சூட்டபிள் ஃபார் கேபிட்டல் அப்ரிசியேஷன். இப்ப சம் பீப்பிள்லாம் இருப்பாங்க. ஒரு 50 ஏஜுக்கு அப்புறம், 60 ஏஜுக்கு அப்புறம் ஒரு ரிட்டயர்மென்ட் ஸ்டேஜ நெருங்கி இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, கேப்பிட்டல் வந்து எரோட் ஆகக்கூடாது. கேப்பிட்டல் வந்து அப்படியே ஃபிக்ஸ்டா இருக்கணும். அ கேப்பிட்டல் வந்து எந்த இதுவும் ஆயிறக்கூடாது. அதனால தான் மேக்ஸிமம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்க ஈக்விட்டியே கம்மி பண்ணிட்டு பாண்டுக்கு போக ஆரம்பிப்பாங்க. ஸோ அத தாண்டி அவங்க இன்னும் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஈக்விட்டி வந்தாங்கன்னா, டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ் அவங்க பிரிஃபர் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அவங்க வந்து இன்கம் அவங்களுக்கு இப்ப ஸ்டெடியான ப்ராப்பரான இன்கம் வந்துட்டே இருக்கும். இது வந்து குரோத் ஸ்டாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, கேப்பிட்டல் அப்ரிசியேஷன் உங்களுக்கு ஆயிட்டே இருக்கும். இப்ப டிவிடெண்ட் ஸ்டாக்ஸா நீங்க வாங்குறீங்க அப்படின்னா, அதில 8% 10% அந்த மாரி உங்களுக்கு குரோத் குடுக்குது அப்படின்னா, குரோத் ஸ்டாக்ஸ் நீங்க நல்லா அனலைஸ் பண்ணி ப்ராப்பரா இது பண்ணி போட்டீங்கன்னா, அது 20% 25% கூட அது தரலாம். அது வந்து ஒவ்வொரு கம்பெனிய பொறுத்து, ஒரு ஸ்டாக் பொறுத்து. அதுதான். ஸோ டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ் ஆஃபன் மெச்சூர் கம்பெனிஸ் குரோத் ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா, ஆஃபன் ஃபாஸ்ட் குரோயிங் கம்பெனிஸ். டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி 90% மேல மெச்சூர்டான கம்பெனிஸா தான் இருக்கும். மெச்சூர்டான கம்பெனிஸ்னா எப்படின்னா, அந்த அந்த செக்டார்ல, அந்த இண்டஸ்ட்ரியில அது வந்து செக்டார் லீடரா இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஆல்ரெடி அவங்க ஒரு மார்க்கெட் புடிச்சிருப்பாங்க. அங்க பிசினஸ் வந்து ஸ்டெடியா இருக்கும். அங்க அவங்க ப்ராடக்ட் சேல் ஆகுறது, இதாகுறது வந்து நிக்காம நடந்துட்டே இருக்கும். ஸோ அதான் நம்ம மெச்சூர்டு கம்பெனிஸ்ன்னு சொல்லுவோம். அவங்க வந்து திரும்ப அவங்கள இப்ப HUL எடுத்துக்கலாம், ஐடிசி எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து சில பேங்க் ஸ்டாக்ஸ் அந்த மாரிலாம் நம்ம எடுத்துக்கலாம். HDFC, ICICI அ அந்த மா அந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அந்த மாரி இதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அந்த இதெல்லாம் நீங்க பார்த்தீங்க அப்டின்னா, மெச்சூர்டான கம்பெனிஸு. ஸோ அந்த மாரி இதில தான் டிவிடெண்ட் வந்துட்டே இருக்கும். ஸோ குரோத் ஸ்டாக்ஸ் அப்டின்னா, அவங்க ஃபாஸ்ட் குரோயிங் கம்பெனிஸா இருப்பாங்க. அதனால தான் அவங்க குரோயிங் ஸ்டேஜ்ல இருக்கனால தான் அவங்களால வந்து டிவிடெண்ட்ஸ் தர முடியாது. ஸோ குரோயிங் கம்பெனிஸ் ஒரு ஸ்டேஜ்ல நல்லா குரோ ஆயி எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம், அவங்க திரும்ப திரும்ப அந்த அ திரும்ப வேற எங்கேயும் அவங்க இது பண்ணல அப்டின்னா, அவங்களும் ஒரு மெச்சூர்ட் ஸ்டேஜுக்கு வந்துருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க டிவிடெண்ட் தராம இருப்பாங்க. இதுதான் டிவிடெண்ட் ஸ்டாக்ஸுக்கும், குரோத் ஸ்டாக்ஸுக்கும் இருக்கிற வித்தியாசம். So, real life example hypothetical. If company ABC declares dividend of 5 rupees per share, you own 500 shares, you receive 2500 as a dividend. The share price is 250. இப்போ ஒரு ஏபிசின்னு ஒரு கம்பெனி இருக்கு. அந்த கம்பெனி ரூ. 5 டிவிடெண்ட் தருது. உங்கள்ட்ட அந்த கம்பெனியோட ஷேர் 500 ஷேர் இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு ரூ. 2500 டிவிடெண்டா வரும். இப்ப அந்த ஷேர் பிரைஸ் ₹250 அப்படின்னா, உங்களுக்கு டிவிடெண்ட் ஈல்டு 2% டிவிடெண்ட் ஈல்டு. ஸோ இதுதான் ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்.
திங்ஸ் டு ரிமெம்பர். டிவிடெண்ட்ஸ் ஆர் நாட் கேரண்டீட். இத நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். டிவிடெண்ட்ஸ் வந்து கம்பல்சரி குடுத்தே ஆகணுங்கிறதுக்கு எந்த கம்பெனியும் கட்டாயம் கிடையாது. ஸோ அது ப்ராஃபிட் பொறுத்து, இத இயர்னிங்ஸ பொறுத்து, மேனேஜ்மெண்ட் எடுக்கிற முடிவ பொறுத்து ரீஇன்வெஸ்ட்மென்ட்டோ இல்ல டெப்ட்டோ ஏதோ ஒண்ணு அவங்க இது பண்றாங்கன்னா, அத எல்லாம் இன்க்ளூட் பண்ணி அதெல்லாம் வச்சு வர்றது தான் டிவிடெண்ட் அப்படிங்கிறது. ஸ்டாக் பிரைஸ் யூசுவலி டிராப்ஸ் பை த டிவிடெண்ட் அமௌண்ட் ஆன் த எக்ஸ் டிவிடெண்ட் டேட். இது என்னாகும் அப்படின்னா நெறைய பேர் வந்து டிவிடெண்டுக்காக அந்த ஸ்டாக்ஸ ஹோல்டு பண்ணியிருப்பாங்க. இல்ல அத வாங்கியிருப்பாங்க. ஸோ அவங்க டிவிடெண்ட் அது கிடைக்குது அப்படின்னா, அந்த ஸ்டாக்க வந்து அவங்க வந்து சேல் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ ஓகே எனக்கு டிவிடெண்ட் வந்துருச்சு அப்படின்னா டிவிடெண்ட்டுக்கு அப்புறம் மேக்ஸிமம் இந்த ஸ்டாக்ஸ்லாம் விலை விலை இறங்கும். அந்த பிரைஸ்லேருந்து ஓரளவுக்கு அந்த டிவிடெண்ட் பிரைஸ் அளவுக்கு அது இறங்கும். ஸோ அந்த இது அட்ஜஸ்ட் ஆயிக்கும். டிவிடெண்ட்ஸ் தராங்க அப்படின்னா ஸ்டாக் பிரைஸ்ல அது வந்து அட்ஜஸ்ட் ஆயிக்கும். ஸோ நார்மலாவே நீங்க டிவிடெண்ட்டுக்காக தான் ஸ்டாக் வாங்குறீங்க அப்படின்னா, இத நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகே நம்ம வந்து டிவிடெண்ட்டுக்காக நம்ம வாங்குறோம். அது கேபிட்டல் அப்படியே இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, சம்டைம்ஸ் நீங்க வாங்குறீங்க அப்படின்னா, அந்த டைம்ல அது இறங்கவும் வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் கம்பெனி பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. அது நல்லா பண்ணுது அப்படின்னா, திரும்ப அது மேல ஏறும். கேபிட்டல் அப்ரிஷியேட் ஆகும். சப்போஸ் அப்படி இல்லாம சில கம்பெனிஸ் டிவிடெண்ட் மட்டுமே குடுத்துட்டு இருப்பான். கெ கெ மத்தபடி பிசினஸ் பெருசா எதுவும் இருக்காது. அந்த மாரி கம்பெனிஸ் நீங்க போயிட்டீங்க அப்படின்னா, அதுக்கேத்த மாரி அது அது வந்து இறங்கிட்டே வரும். அதுவும் நீங்க ஒரு ஸ்டாக் சூஸ் பண்றதுக்கு முன்னாடி, ஒரு ஸ்டாக் வாங்குறதுக்கு முன்னாடி அத நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ, ஹை டிவிடெண்ட் யீல்ட் டசன்ட் ஆல்வேஸ் மீன் அ குட் இன்வெஸ்ட்மென்ட். இட் குட் மீன் த ஸ்டாக் பிரைஸ் ஹாஸ் ட்ராப்ட் டியூ டூ புவர் பெர்ஃபார்மன்ஸ். இது நம்ம வந்து எ இம்பார்ட்டன்ட் ரேஷியோஸ் இன் ஷேர் மார்க்கெட் அந்த டாபிக் பார்க்குறப்ப நம்ம பார்த்துருந்தோம். இப்ப டிவிடெண்ட் யீல்ட் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னா, அ அந்த கம்பெனி அதிகமா டிவிடெண்ட் தருதுங்கிறது மட்டும் அர்த்தம் கிடையாது. அ ரீசென்ட்டா அந்த கம்பெனியோட ஷேர் பிரைஸ் வந்து ரொம்ப அதிகமா இறங்கியிருக்கலாம். ஸோ டிவிடெண்ட் யீல்டுனாலே எவ்வளோ டிவிடெண்ட் தராங்க டிவைட் பை ஷேர் பிரைஸ் அந்த மார்க்கெட் பிரைஸ் அப்படிங்கிறது தான். ஸோ மார்க்கெட் பிரைஸ் சடனா இறங்கியிருக்கு அப்படின்னா, டிவிடெண்ட் யீல்டு அதிகமா தான் காமிக்கும். ஸோ அத நீங்க செக் பண்ணிக்கணும். இந்த கம்பெனி மட்டும் இவ்வளோ டிவிடெண்ட் யீல்டு அதிகமா இருக்கு அப்படின்னா, நீங்க அத போய் ஹிஸ்டாரிக்கல் பிரைஸ்லாம் எடுத்து பார்க்கணும். அதெல்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு அது தெரிஞ்சிரும். எப்படி என்ன ஏதுன்னு. ஸோ சம்மரி எ டிவிடெண்ட் இஸ் எ ரிவார்ட் பெய்ட் பை த கம்பெனி டூ இட்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃப்ரம் த ப்ராஃபிட்ஸ். ப்ராஃபிட்ஸ்லேருந்து ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வர ரிவார்டு தான் டிவிடெண்ட் அப்படிங்கிறது. இது வந்து ப்ராஃபிட்டபிலிட்டி, கான்ஃபிடன்ஸ், ஃபைனான்சியல் ஹெல்த் இது எல்லாத்தையுமே ரிஃப்ளெக்ட் பண்ணுது. அண்டர்ஸ்டாண்டிங் டிவிடெண்ட் டைப்ஸ் அண்ட் கீ டேட்ஸ் ஹெல்ப்ஸ் இன்வெஸ்டர் பிளான் தேர் இன்வெஸ்ட்மெண்ட் மோர் ஸ்ட்ராட்டஜிக்கலி. இப்ப அது டிவிடெண்ட் டைப் என்னென்னன்னு உங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ அந்த கீ டேட்ஸும் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. ஸோ அந்த அனௌன்ஸ்மென்ட் டேட்டு, எக்ஸ் டிவிடெண்ட் டேட்டு, ரெக்கார்ட் டேட்டு, அப்புறம் வந்து பே அவுட் டேட்டு. ஸோ அந்த டேட்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா, நீங்க அதுக்கேத்த மாரி பிளான் பண்ணிக்கலாம். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா, டிவிடெண்ட் தராங்க அப்படின்னு சொல்லிட்டு, எக்ஸ் டி அது வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, எக்ஸ் டிவிடெண்ட் டேட் அன்னைக்கு வாங்குவாங்க. அது அத பத்தி தெரியாம. ஸோ அப்படி வாங்குறப்ப அது உங்களுக்கு கிடைக்காம போக வாய்ப்பு இருக்கு. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்க ஸ்ட்ராட்டஜிக்கலா உங்க இன்வெஸ்ட்மென்ட்ட பிளான் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த லாஸ்ட் 2025ல அதிக டிவிடெண்ட் யீல்ட் குடுத்த ஸ்டாக்ஸ் தான் இந்த லிஸ்ட்டு. ஸோ அதில ஃபர்ஸ்ட்டு நம்ம ஐஓசிஎல் இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் லிமிடெட். அது இருக்கிற செக்டர் வந்து எனர்ஜி. டிவிடெண்ட் யீல்டு வந்து 6.98% கிட்டத்தட்ட 7% குடுத்துருக்காங்க. ஒரு பேங்க்ல எஃப்டி போட்டாலே உங்களுக்கு வந்து 6% தான் வரும். ஸோ இது 7% கிட்ட டிவிடெண்ட் யீல்டு குடுத்துருக்காங்க. எ லீடிங் ஆயில் ரிஃபைனிங் அண்ட் மார்க்கெட்டிங் கம்பெனி இன் இந்தியா. இது ஐஓசிஎல் நீங்க பார்த்துருக்கலாம். அது பெட்ரோல் கம்பெனி, பெட்ரோல் பங்க் நெறைய இதில வந்து இது இருக்கும். ஸோ இதுதான். நெக்ஸ்ட்டு பிபிசிஎல் பாரத் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் லிமிடெட். இதுவும் பெட்ரோல் இதுதான். இதுவும் எனர்ஜி ரிலேட்டட்ல இதில தான் இருக்கு. 6.87% டிவிடெண்ட் யீல்டு இது. மேஜர் பிளேயர் இன் த பெட்ரோலியம் செக்டார் வித் எக்ஸ்டென்சிவ் ரிஃபைனிங் ஆப்பரேஷன்ஸ். ஸோ அடுத்தது கோல் இண்டியா. கோல் இண்டியா வந்து அது கோல் ப்ராசஸ் பண்ணுறது மைனிங்கில இருக்கு. 6.6% டிவிடெண்ட் யீல்டு இருக்கு. த வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் கோல் ப்ரொடியூசர் சப்ளையிங் டு வேரியஸ் இண்டஸ்ட்ரீஸ். நெக்ஸ்ட்டு ஹிந்துஸ்தான் ஜிங்க் மைனிங்கில இருக்கு. 6.49% சிக்னிஃபிகன்ட் ப்ரொடியூசர் ஆஃப் ஜிங்க் அண்ட் அதர் மெட்டல்ஸ் இன் இந்தியா. அடுத்தது ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் ஓஎன்ஜிசி எனர்ஜி செக்டார்ல இருக்கு. 5% இது இருக்கு. இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ஆயில் அண்ட் கேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் அண்ட் புரொடக்ஷன் கம்பெனி இது. வேதாந்தா லிமிடெட். இது இருக்கிறதுலயே பிரைவேட்ல அதிகமா இது தர்றது வேதாந்தா தான் குடுப்பாங்க. இது வந்து பிசினஸ் நஷ்டமா போனாலுமே கடன் வாங்கியாவது இங்க டிவிடெண்ட் குடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ இது வந்து சஸ்டெயின் ஆகுமா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. பட் ஆனா நீங்க முன்னாடி எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்துலயுமே அவங்க ப்ராப்பரா குடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் நீங்க இப்போ இது டிவிடெண்டுக்காக நம்பி வாங்குறீங்க அப்படின்னா, அது ஓன் ரிஸ்க் தான். ஸோ மைனிங் அண்ட் மெட்டல்ஸ் நீங்க ரிஸ்க் எடுத்து வாங்குறீங்க அப்படின்னா வாங்கலாம். ஸோ அத நம்ம சொல்ல முடியாது. டைவர்சிஃபைட் நேச்சுரல் ரிசோர்சஸ் கம்பெனி வித் ஆப்பரேஷன்ஸ் இன் மல்டிபிள் செக்டார்ஸ். அடுத்தது பவர் ஃபைனான்ஸ் கார்ப்பரேஷன். இது வந்து ஃபைனான்ஷியல் சர்வீசஸ்ல இருக்கு. ஒரு கவர்மெண்ட் கம்பெனி. இது வந்து 4.47% டிவிடெண்ட் யீல்டு குடுத்துருக்கு. ப்ரொவைட்ஸ் ஃபைனான்ஷியல் அசிஸ்டன்ஸ் டூ த பவர் செக்டார் அண்ட் ரிலேட்டட் இண்டஸ்ட்ரீஸ். அடுத்தது ஆர்இசி லிமிடெட். அது ஃபைனான்ஷியல் சர்வீசஸ்ல இருக்கு. 4.47
ஸ்பெஷலைசஸ் இன் ஃபைனான்சியல் பவர் செக்டார் ப்ராஜெக்ட்ஸ் அக்ராஸ் இந்தியா. அடுத்தது கேஸ்ட்ரால் இந்தியா. இது எனர்ஜில இருக்கு. 6.25% இது டிவிடெண்ட் ஈல்டு குடுத்துருக்கு. லீடிங் மேனுஃபேக்சர் இன் ஆட்டோமோட்டிவ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் லூப்ரிகன்ட்ஸ். கேஸ்ட்ரால்ங்க அந்த என்ஜின் ஆயில் கம்பெனி. ஸோ, இது இதில நீங்க எடுத்துட்டீங்கன்னா, இதில வேதாந்தா அப்புறம் கேஸ்ட்ரால் இது 2 தவிர மத்த எல்லாமே கவர்மெண்ட் கம்பெனிஸ் தான். ஸோ மோஸ்ட்லி ஏன் ஏன் எதனால அப்டின்னா, இப்போ ஒரு பிரைவேட் கம்பெனி இருக்கு. அந்த கம்பெனி ஒரு ஃபீல்டுல வந்துருச்சு. அது குரோத் ஆயிருச்சு, எக்ஸ்பான்ஷன் ஆயிருச்சு, எல்லாம் பண்ணிருச்சு, மெச்சூர்ட் ஆயிருச்சு. ஒரு நல்ல ஸ்டேஜ்ல வந்துருச்சு. அது அப்படியே உட்காரும்னா, அது அப்படியே உட்காராது. அங்க வர காச திரும்ப வேற எதுல இன்வெஸ்ட் பண்ணலாம். வேற எதுல நம்ம வந்து சம்பாரிக்க ஆரம்பிக்கலாம். அப்படின்னு தான் அவங்க யோசிச்சு வேற பிசினஸ்ல போடுவாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவங்க அடுத்து வேற பிசினஸ்க்குள்ள போக பார்ப்பாங்க. பட் ஆனா கவர்மெண்ட் கம்பெனி அவங்க ஒரு ஒரு இதுக்காக அந்த பிசினஸ் தொடங்கியிருக்காங்க அப்படின்னா, அது ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா, அவங்க அத மட்டுமே தான் பண்ணிட்டு இருப்பாங்க. திரும்ப வந்து அதில நெறைய காசு வந்துச்சு, நம்ம இந்த காச தூக்கி அதில போடலாம் அப்படிலாம் அவங்க பண்ண மாட்டாங்க. அந்த பிசினஸ்ல என்ன வருதோ அது வந்து அதுக்கு தான். அப்படி தான் இது பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மேக்ஸிமம் கவர்மெண்ட் கம்பெனிஸ் தான் டி டிவிடெண்ட் வந்து அதிகமா குடுப்பாங்க. நீங்க எப்ப எடுத்து பார்த்தீங்கனாலும், என்ன இது பண்ணீங்கனாலுமே, கவர்மெண்ட் கம்பெனிஸ் தான் டிவிடெண்ட் வந்து அதிகமா குடுப்பாங்க. ஸோ நீங்க ஒரு ஒரு மினிமம் ஒரு 3 டூ 4 கம்பெனிஸ் இந்த மாரி பார்த்து நீங்க வாங்கி வச்சுட்டீங்க உங்க போர்ட்ஃபோலியோல அப்டின்னா, அது உங்களுக்கு ப்ராப்பரான ரிட்டர்னும் வந்துட்டுருக்கும். அப்புறம் அது கொஞ்சம் சேஃபான இன்வெஸ்ட்மென்ட்டாவும் இருக்கும். ஏன்னா கவர்மெண்ட் கம்பெனிஸ்னா, அது அவ்வளோ கூடிய சீக்கிரத்தில அவங்க மூடிட்டு போவாங்க அப்டின்னு நம்ம சொல்ல முடியாது. பட் அதே மாதிரி நீங்க முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நீங்க டிவிடெண்டுக்காக வாங்குனா, அது எவ்வளோ டிவிடெண்ட் தராங்களோ, அதுக்கேத்த மாதிரி அடுத்த வர நாட்கள்ல அது இறங்கிரும். ஏன்னா டிவிடெண்டுக்காக வாங்குனவங்க வித்துட்டு போவாங்க. பிளஸ் கேப்பிட்டல். ஸோ நீங்க அதுக்காக அதுக்காக வாங்குனா, அதுக்கப்புறம் அது வந்து இறங்கவும் வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் கேப்பிட்டல் அப்ரிசியேஷனும் பெருசா இருக்காது. நீங்க இதே நீங்க அனலைஸ் பண்ணி ஒரு குரோத் ஸ்டாக் வாங்குனீங்கன்னா, அதில கேப்பிட்டல் அப்ரிசியேஷன் எந்த அளவுக்கு இருக்குமோ, எப்படி இருக்குமோ, அது எது நீங்க டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ்ல வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ அது இருக்கு. ஸோ அதனால தான் நீங்க டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா, சில விஷயங்கள் நீங்க வந்து சில விஷயங்கள் நீங்க கன்சிடர் பண்ணணும். அது என்னென்ன அப்படிங்கிறது தான் நம்ம அடுத்து ஃபர்ஸ்ட்டு டிவிடெண்ட் ஈல்டு. டிவிடெண்ட் ஈல்டு நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட்டே பார்த்தோம். ஆனுவல் டிவிடெண்ட் பெர் ஷேர் டிவைடட் பை கரண்ட் ஷேர் பிரைஸ். அதுதான் டிவிடெண்ட் ஈல்டு அப்படிங்கிறது. இது நீங்க செக் பண்ணி பார்த்துக்கணும். இது எவ்வளோ தரான்? அவன் ஷேர் பிரைஸ்ல இருந்து நமக்கு எவ்வளோ பெர்சன்டேஜ் ரிட்டர்னா வரப்போகுது அப்படிங்கிறது. லுக்கிங் ஃபார் அ ஹெல்த்தி ஈல்ட் பட் நாட் எக்ஸ்ட்ரீம்லி ஹை விச் குட் பி ரெட் ஃபிளாக். அதான் எக்ஸ்ட்ரீம்லி ஹையா இருந்தாலும் அது வந்து ஒரு நெகட்டிவ் தான். எ நார்மலா ஒரு 2 டூ 6% ஈல்டு இருந்தா, அது வந்து ஓகே. அது ஸ்டேபிள் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா, அதுக்கு மேல இருக்கு அப்படின்னா, அந்த ஷேர் பிரைஸு ரொம்ப வாலடைலா இருக்கும். டக்குனு இது குடுத்ததுக்கப்புறம் ரொம்ப இறங்க வாய்ப்பு இருக்கு. ஸோ, கேப்பிட்டல் வந்து எரோட் ஆயிட்டே இருக்கும். அப்படி இருந்தா உங்களுக்கு டிவிடெண்ட் ரிட்டர்ன் வருது ஒரு ஒரு மீனிங்லெஸ் ஆயிரும். ஏன்னா, டிவிடெண்ட்ல ரிட்டர்ன் வருது ஓகே. பட் ஆனா கேப்பிட்டல் எரோட் ஆயிட்டே இருக்குன்னா, அதே இதுதான் அங்க வரப்போகுது. ஸோ, உங்களுக்கு பெருசா ரிட்டர்ன் வந்த மாரி இருக்காது. அது ஒண்ணு. ஸோ, டிவிடெண்ட் பே அவுட் ரேஷியோ. இப்ப சில கம்பெனிஸ்லாம் இருக்கு. அந்த கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அ அவங்க வர இன்கம்ல இ இப்ப வந்து வ வரேனியம் கிளவுட்ன்னு ஒரு கம்பெனி இருக்கும். அந்த கம்பெனி டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. பட் ஆனா டிவிடெண்ட் பே பண்ணவே மாட்டாங்க. ஸோ, அந்த மாரி இதெல்லாம் நீங்க ஜஸ்ட் டிவிடெண்ட் ஈல்டு மட்டும் இவ்ளோ இருக்கு அப்படின்னு நீங்க பார்த்து வாங்குனீங்கன்னா, அது ஹிஸ்டாரிக்கல் இது எடுத்து பார்க்கணும். அது வந்து நெறைய இதுல தெரியாது. அது நீங்க கொஞ்சம் டெப்த்தா நீங்க போய் செக் பண்ணி பார்க்கணும். இந்த மணி கண்ட்ரோல்ல போய் அந்த ஸ்டாக் எடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டாக்கு கீழ அவங்க வந்து அ போட்டே இருப்பாங்க. நெறைய பேர் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸ்டாக் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டிவிடெண்ட் வரவே இல்ல, வரவே இல்ல, வரவே இல்லன்னு சொல்லி வரிசையா கமெண்ட்ஸா இருக்கும். ஸோ, அதெல்லாம் நீங்க அந்த மாரி நீங்க பார்க்கணும். ஸோ, டிவிடெண்ட் பே அவுட் ரேஷியோ அப்படின்னா, அத நம்ம ஃபர்ஸ்ட்டு முன்னாடியே பார்த்துருக்கோம். அந்த இம்பார்ட்டன்ட் ரேஷியோஸ் நம்ம பார்க்குறப்பயே இதுவும் நம்ம ஏன் பார்த்தோம். அதனால டிவிடெண்ட்ஸ் டிவைடட் பை நெட் இன்கம். அந்த டிவிடெண்ட் ஈல்டு அப்டின்னா, ஷேர் பிரைஸ்லேருந்து எவ்வளோ பெர்சன்டேஜ் தராங்க அப்டிங்கிறது. இதே பே அவுட் ரேஷியோ அப்டின்னா, வர ப்ராஃபிட்ல நெட் இன்கம்லேருந்து எவ்வளோ பெர்சன்டேஜ் அவங்க வந்து டிவிடெண்டா தராங்க அப்டிங்கிறது தான் டிவிடெண்ட் பே அவுட் ரேஷியோ. ஸோ இது ஐடியலா ஒரு 30 டூ 60% இருந்தா ஓகே. அதுக்கு இத விட ரொம்ப அதிகமா போகுதுனாலும் அது ரெட் ஃபிளாக் தான். கம்மியா இருக்குனாலும் அது டிவிடெண்ட்‌டுக்கா நம்ம சூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறத நம்ம யோசிச்சு தான் பண்ணணும். So too high means the company is paying off most of its profits might not be sustainable. ஆமா வரது எல்லாமே அவங்க டிவிடெண்டா குடுத்துட்டே இருக்காங்க. வர ப்ராஃபிட் எல்லாமே இப்படி குடுத்துட்டாங்க அப்படின்னா, கம்பெனி ஆப்பரேஷனுக்கும், கம்பெனி ரன் பண்றதுக்கும் உங்க கையில இது இல்லாம போயிரும். ஸோ அது வந்து சஸ்டெய்னபிளா நம்ம சொல்ல முடியாது. அடுத்தது டிவிடெண்ட் ஹிஸ்டரி அண்ட் கன்சிஸ்டன்சி. இப்ப நீங்க எந்த வெப்சைட் போயி, எந்த இதுல போய் நீங்க பார்த்தாலுமே, அதுல குடுத்துருக்க டேட்டா, அதுல குடுத்துருக்க எல்லாமே அ அந்த பீரியடுக்கான இதா மட்டும் தான் இருக்கும். அந்த குவார்ட்டர்ல வந்த ரிசல்ட் வச்சோ, இல்ல லாஸ்ட் இயர்ல வந்த ரிசல்ட் வச்சோ, அத வச்சு இருக்கிற டேட்டா மட்டும் தான் அதுல இருக்கும். பட் ஆனா நீங்க இத வந்து ஹிஸ்டரி எடுத்து பார்க்கணும். மினிமம் ஒரு லாஸ்ட் 10 இயர்ஸ், 15 இயர்ஸ், 20 இயர்ஸ் அவங்க எப்படி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, அத எப்படி கன்சிஸ்டன்ஸா குடுத்துருக்காங்களா, என்ன ஏதுங்கிறத நீங்க எடுத்து பார்க்கணும். அத வச்சு தான் நம்ம டிசைட் பண்ண முடியும். சிம்ப்ளி நம்ம இப்ப இருக்கிறத மட்டும் வச்சுட்டு, ஓகே இது நெறையா தந்திருக்கான் அப்படின்னு சொல்லி நீங்க போய் வாங்குனீங்க அப்படின்னா,
அது நெக்ஸ்ட் இயர் வந்து உங்களுக்கு அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். இப்ப நம்ம ஒரு எக்ஸாம்பிள் ஸ்பெஷல் டிவிடெண்ட் அப்ப ஃபார்ட்டிஸ் மலர் ஹாஸ்பிட்டல் ஷேரே நம்ம பார்த்தோம். ரூ. 55 பிரைஸுக்கு ரூ. 40 டிவிடெண்ட் அவன் குடுத்துருக்கான். ஸோ அவன் அத எடுத்து பார்த்துட்டு, இப்ப நெக்ஸ்ட் குவார்ட்டர்ல அது குடுத்ததுக்கப்புறம் எவனோ ஒருத்தன் எடுத்து பார்க்குறான் அப்படின்னா, அந்த ரூ. 40 டிவிடெண்ட் குடுத்துருக்கான். அப்ப நமக்கு திரும்ப அடுத்து ரூ. 40 வரும்னு சொல்லிட்டு, திரும்ப ஒரு ₹60ல அவன் போய் வாங்குறான் அப்படின்னா, அடுத்த நெக்ஸ்ட் வரப்ப அவனுக்கு அந்த டிவிடெண்ட் வராது. ஸோ அந்த ஹிஸ்ட்ரி எடுத்து பார்க்கணும். எதனால இப்படி வந்துச்சு? என்ன? ஏது? அதே மாரி இவங்க கன்சிஸ்டன்ட்டா குடுக்குறாங்களான்னு பார்க்கணும். இப்ப 4 குவார்ட்டர் இருக்குன்னா, 4 குவார்ட்டர்லயுமே தராங்களா? இல்ல ஏதாவது 1, 2 தான் தராங்களா? இல்ல இயர்லி ஒன்ஸ் தான் தராங்க அப்படின்னா, எல்லா வருஷமும் அத குடுத்துருக்காங்களா? அது எல்லாமே நம்ம செக் பண்ணி பார்க்கணும். So consistent or increasing dividends indicate financial strength and shareholder friendly policies. இப்ப கன்சிஸ்டன்ஸா அவங்க குடுத்துட்டே இருக்காங்க. அதே மாரி டிவிடெண்டும் ஒவ்வொரு குவார்ட்டருக்கோ இல்ல இயர்லியோ அது இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு அப்டின்னா, ஓகே ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரென்த்தும் நல்லா இருக்கு. ஷேர் ஹோல்டர்ஸ்க்கும் அத அவங்க ப்ராப்பரா பிரிச்சு தராங்க அப்படின்னு அர்த்தம். அது நம்ம தெரிஞ்சுக்கலாம். So earning stability. Companies with consistent and growing earnings are more likely to maintain or grow dividends. Avoid companies with erratic profits and frequent losses. இப்போ வந்து ஒரு கம்பெனிக்கு வந்து இயர்னிங்ஸ் வந்து கன்சிஸ்டன்ட்டா க்ரோ ஆயிட்டே இருக்கு அப்படின்னா, அந்த கம்பெனிஸ் வந்து ப்ராப்பரா கன்சிஸ்டன்ட்டா டிவிடெண்ட் தருவாங்க. அது வந்து ப்ராப்பரா அது வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டும் இருக்கும். ம இதே வந்து ஃப்ரீக்வென்ட்டா லாஸஸ் இது பண்றாங்க, ப்ராஃபிட் கம்மியாயிட்டே இருக்கு அப்படின்னா, அந்த கம்பெனிஸ் வந்து நீங்க அவாய்ட் பண்ணணும். ஸோ நீங்க டிவிடெண்ட் ஸ்டாக் சூஸ் பண்றீங்க அப்படின்னா, அந்த கம்பெனியோட எர்னிங் ஸ்டெபிலிட்டி ரொம்ப முக்கியமானது. நீங்க ஒரு ஹிஸ்டாரிக்கல் பெர்ஃபார்மன்ஸ் எடுத்து வச்சு லாஸ்ட் 10 இயர்ஸ், 15 இயர்ஸ், 20 இயர்ஸ் அந்த மாரி எடுத்து வச்சுட்டு, ப்ராப்பரா எர்னிங்ஸ் வந்து குரோத் ஆயிட்டே இருந்திருக்கா? இல்ல அத மெயின்டெயின் பண்ணியிருக்காங்களா? அது கரெக்ட்டா இது இருந்திருக்கா? அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும். அது கீழ மேல போயிட்டு இருந்திருக்கு. இல்ல டக்குனு ஒரு பீரியட்ல ஒரு 5 வருஷம், 10 வருஷம் டக்குனு கீழ போயிருக்கு. அதுக்கப்புறம் மேல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மேல வந்திருக்கு அப்படின்னா, நீங்க அத செக் பண்ணிக்கணும். ஸோ திரும்ப அதே மாரி சிச்சுவேஷன் வந்து திரும்ப கீழ போச்சுன்னா, டிவிடெண்டுக்கு ஆசைப்பட்டு நீங்க உள்ள போயி, மொத்தமா கா டி அந்த கம்பெனிய வந்து பழைய மாரி நஷ்டமானாலோ, ஏதாவதுனாலோ, நீங்க போட்ட காசும் போய் டிவிடெண்ட் வராம போயிரும். ஸோ அது நீங்க எர்னிங் ஸ்டெபிலிட்டி நீங்க முக்கியமா அத செக் பண்ணிக்கணும். ஸோ ஸ்ட்ராங் பேலன்ஸ் ஷீட்டு. ஸோ பேலன்ஸ் ஷீட் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும். அது என்னன்னா டெப்ட் டூ ஈக்விட்டி ரேஷியோ வந்து கம்மியா இருக்கணும். ஏன் 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 இத நம்ம சொல்றோம் அப்டின்னா, வர ப்ராஃபிட் வந்து அவங்க டெப்ட் ரீபேமெண்ட்டுக்கே அது அதிகமா போக வாய்ப்பு இருக்கு. ஸோ டெப்ட் டூ ஈக்விட்டி ரேஷியோ அவங்க கம்மியா இருக்கணும். நெக்ஸ்ட்டு ஹை ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி. நம்ம எவ்வளோ ஈக்விட்டி நம்ம போட்டிருக்கோமோ, எவ்வளோ ஷேர் ஹோல்டர்ஸ் நம்ம அமௌண்ட் போட்டிருக்கோமோ, அதுக்கு வந்து அதிக ரிட்டர்ன் வரணும். அதாவது ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி அப்படிங்கிறது ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு தர்றதில்ல. அந்த கம்பெனி பண்ற பிசினஸ்ல இருந்து வர ப்ராஃபிட் வந்து அ அதிகமா இருக்கணும். அதான் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு ஸ்ட்ராங் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ. அதாவது நம்ம எல்லாமே பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட் எவ்வளோ வருது அத பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். ஸோ அது வந்து கேஷா கம்பெனிக்குள்ள வருதா? அந்த கேஷா வரதுல ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ வந்து எவ்வளோ இருக்கு? அது வந்து ஸ்ட்ராங்கா இருக்கா? இல்லையா? அப்படிங்கிறது தான் அ அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கணும். ஸோ அடுத்தது கம்பெனிஸ் வித் ஸ்ட்ராங் ஃபண்டமெண்டல்ஸ் ஆர் பெட்டர் பொசிஷன்டு டூ சஸ்டெயின் டிவிடெண்ட்ஸ். அது ஃபண்டமெண்டலி அது ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னா தான், அது டிவிடெண்ட்ஸ் வந்து சஸ்டெய்னபிளா ப்ராப்பரா அவங்க வந்து குடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம முக்கியமா செக் பண்ணி ஆகணும். ஒரு இத சூஸ் பண்ணதுக்கு முன்னாடி. நெக்ஸ்ட்டு ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ இஸ் த கேஷ் லெஃப்ட் ஆஃப்டர் எக்ஸ்பென்சஸ் அண்ட் கேப்பிட்டல் இன்வெஸ்ட்மென்ட்ஸ். ஸோ இப்ப நீங்க ப்ராஃபிட் பண்றீங்க, எல்லாமே இது பண்றீங்க. அந்த இது எல்லாமே உங்களுக்கு கேஷா உள்ள வருது அப்படின்னா, அந்த கேஷ்ல இருந்து எக்ஸ்பென்சஸ்க்கு நீங்க எடுத்து வச்சதுக்கு போக, அப்புறம் நெக்ஸ்ட்டு ஃபியூச்சர் ப்ராசஸ்க்காக அடுத்த இதுக்காக கேப்பிட்டல் இன்வெஸ்ட்மென்ட்டுக்காக நீங்க எடுத்து வச்ச அமௌண்ட் போக, மீதி வந்து கேஷா உங்கட்ட எவ்வளோ இருக்கோ, அதுதான் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ அப்படிங்கிறது. அதுதான் கம்பெனி நடத்துறதுக்கான காசு. ஸோ அந்த அந்த ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எ கம்பெனி நீட்ஸ் அடிக்வேட் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ டூ சப்போர்ட் டிவிடெண்ட் பே அவுட்ஸ். இப்ப எக்ஸ்பென்சஸும் அவங்க எடுத்து வச்சுட்டாங்க, கேப்பிட்டல் இன்வெஸ்ட்மென்ட்டும் அவங்க பண்ணிட்டாங்க அப்படின்னா, அதுக்கு மேல இருக்கிறது தான் உங்களுக்கு அடிஷனல் இன்கம். அது நெறையா இருக்கு, அது நல்லா இருக்கு அப்படின்னா தான், உங்களால அத வச்சு டிவிடெண்ட் வந்து குடுக்க முடியும். ஸோ, அத நீங்க செக் பண்ணி ஆகணும். ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ எப்படி இருக்கு? என்ன ஏதுன்னு. செக்டார் அண்ட் பிசினஸ் மாடலு. செக்டார்ஸ் லைக் யூட்டிலிட்டீஸ், எஃப்எம்சிஜி, ஐடி அண்ட் ஆயில் அண்ட் கேஸ் ஆஃபன் ஆஃபர் ரெகுலர் டிவிடெண்ட்ஸ். பிரிஃபர் மெச்சூர் லோ வாலட்டிலிட்டி இண்டஸ்ட்ரீஸ் ஃபார் டிவிடெண்ட் இன்வெஸ்டிங். இப்ப நீங்க இதெல்லாம் தான் இப்ப எஃப்எம்சிஜி கம்பெனிஸ்ல பார்த்தீங்கன்னா, ஐடிசி, ஹெச்யூஎல் அந்த மாரி கம்பெனிஸு. ஐடில வந்து பார்த்தீங்கன்னா, டிசிஎஸ்ஸு, அ விப்ரோ அந்த மாரி கம்பெனிஸு. அடுத்தது ஆயில் அண்ட் கேஸ்ல நம்ம பார்த்தது ஐஓசிஎல், பிபிசிஎல், ஓஎன்ஜிசி, கோல் இண்டியா அதெல்லாம். ஸோ அந்த மாரி கம்பெனிஸ் தான் ரெகுலரா டிவிடெண்ட் பே பண்ணுவாங்க. ஸோ நம்ம சூஸ் பண்றப்பயே மெச்சூர்டான கம்பெனிஸ், லோ வாலட்டிலிட்டி இண்டஸ்ட்ரீஸா இருக்கணும். இதே ஹை வாலட்டிலிட்டி இண்டஸ்ட்ரியா இருக்கு அப்டின்னா, டக்குனு ஏதோ நியூஸ் வருது, ஏதாவது ஒண்ணு வருது அப்டின்னா,
கேபிட்டல் வந்து மொத்தமா போயிரும். நீங்க அது ஒரு நீங்க இயர்லியே உங்களுக்கு நீங்க 7, 6%, 7%, 5 ஒரு 4%, 6% தான் உங்களுக்கு டிவிடெண்ட் வருது. அதுக்காக தான் நீங்க அதில போட்டு வச்சிருக்கீங்க. ஸோ, கேபிட்டல் வந்து உங்களுக்கு ஒரு 5 டூ 10% ஏறுனா கூட 2 நீங்க ஆட் பண்ணி பார்க்குறப்ப ஒரு 12-15% உங்களுக்கு வந்துரும். அதுக்காக தான் நீங்க டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ் நீங்க சூஸ் பண்றீங்க. பட் ஆனா, அது ஹை வாலட்டிலிட்டியா இருந்து ஒரே நாள் அது 20%, 15%, 10%ன்னு இறங்கிருச்சு அப்படின்னா, நீங்க ஒரு 2 இயர்ஸ், 3 இயர்ஸ் நீங்க உங்களுக்கு வந்து டிவிடெண்ட் ரிட்டர்ன ஒரே நாள்ல நீங்க வந்து இழக்க நேரிடும். ஸோ, அதனால லோ வாலட்டிலிட்டி இண்டஸ்ட்ரீஸா சூஸ் பண்றது பெட்டர். நீங்க டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ் சூஸ் பண்றப்ப. இறங்குனாலும் பெருசா இறங்கக்கூடாது, ஏறுனாலும் பெருசா ஏறக்கூடாது. அந்த மாரி இதில தான் உங்க கேபிட்டல் வந்து சேஃபா இருக்கும். ஸோ, அவாய்ட் டிவிடெண்ட் ட்ராப்ஸ். எ ஹை வெரி ஹை டிவிடெண்ட் யீல்ட் கேன் இண்டிகேட் ஃபாலிங் ஸ்டாக் பிரைஸ் ஆர் புவர் புவர் ஃபைனான்ஷியல்ஸ். ஸோ, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஆல்வேஸ் வெரிஃபை இஃப் த டிவிடெண்ட் இஸ் சஸ்டெய்னபிள். அதான் இப்ப டிவிடெண்ட் வந்து இவங்க இவ்வளோ தராங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க, அனௌன்ஸ் பண்ணாங்க. பட் ஆனா, அது ப்ராப்பரா கன்சிஸ்டென்ட்டா இருக்கா? எல்லா இயரும் குடுத்துருக்காங்களா? எல்லா குவார்ட்டர்லியும் குடுத்துருக்காங்களா? இயர்னிங்ஸ் குரோத் எல்லாம் கரெக்ட்டா இருக்கா? அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி ஆகணும். ஸோ, அடுத்தது டிவிடெண்ட் டேட்ஸு ட்ராக். இந்த டேட்ஸ் எல்லாமே நமக்கு பார்த்துக்கணும். இப்ப நீங்க ஒரு ஸ்டாக் நீங்க டிவிடெண்டுக்காக வாங்குறீங்க அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, எக்ஸ் டிவிடெண்ட் டேட்டுக்கு அன்னைக்கு வாங்குனாலும், அதுக்கப்புறம் வாங்குனாலும் உங்களுக்கு அது மீனிங்லெஸ். அந்த டிவிடெண்ட் உங்களுக்கு வரப்போறதில்ல. அதேமாதிரி ரெக்கார்ட் டேட் எப்ப அப்படிங்கிறத நீங்க பார்த்துக்கணும். பேமெண்ட் டேட் எப்பங்கிறது நீங்க பார்த்துக்கணும். இதெல்லாம் ப்ராப்பரா நீங்க வந்து ட்ராக் பண்ணி தான் இது பண்ணணும். டிவிடெண்ட் ட்ராக் பண்ணணும். டூ ரிசீவ் டிவிடெண்ட்ஸ் யூ மஸ்ட் பை த ஸ்டாக் பிஃபோர் த எக்ஸ் டிவிடெண்ட் டேட். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எக்ஸ் டிவிடெண்ட் டேட்டுக்கு முன்னாடி தான் நீங்க வாங்கியாகணும். அன்னைக்கு வாங்கினாலும், இதுக்கப்புறம் வாங்கினாலும் உங்களுக்கு வந்து டிவிடெண்ட் வராது. இம்பேக்ட் ஆன் ஸ்டாக் பிரைஸ். ஆன் த எக்ஸ் டிவிடெண்ட் டேட், த ஸ்டாக் பிரைஸ் யூசுவலி ட்ராப்ஸ் பை த டிவிடெண்ட் அமௌண்ட். அதான் நம்ம சொன்ன மாதிரி இப்போ ₹100 இருக்கு, ₹4 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா, அது ₹96க்கு போறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். ஏன்னா, அந்த டிவிடெண்டுக்காக தான் வாங்கியிருப்பாங்க நெறைய பேரு. அப்ப அவங்க மொத்தம் வித்துட்டு போறப்ப, அவங்க வித்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ, ஏன் அந்த டிவிடெண்ட் ரேட்டுக்கு மட்டும் தான் போகுமா அப்படின்னா, அது கீழயும் போகலாம். பட் ஆனா மோஸ்ட்லி அவங்க அந்த அந்த ₹4க்காக தான் வாங்குறாங்க, விக்கிறாங்க. ஸோ, அதுக்கு கீழ ரொம்ப போகாது. மோஸ்ட்லி அந்த அந்த ரேஞ்ச் அந்த சரவுண்டிங்குள்ளயே தான் இருக்கும். ஸோ, பி பிரிப்பேர்டு ஃபார் ஷார்ட் டெர்ம் வாலட்டிலிட்டி. அதான் டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ்ல அந்த ஷார்ட் டெர்ம் எப்ப டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்றாங்களோ, எப்ப டிவிடெண்ட் தராங்களோ, அந்த டைம்ல ஒரு ஷார்ட் டெர்ம் வாலட்டிலிட்டி கண்டிப்பா இருக்கும். ஸோ, மேக்ரோ எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ். இன்ட்ரெஸ்ட் ரேட், இன்ஃப்ளேஷன் அண்ட் எக்கனாமிக் சைக்கிள் அஃபெக்ட் டிவிடெண்ட் பேயிங் கம்பெனிஸ் டிஃப்ரெண்ட்லி. இப்ப இப்ப வந்து ஆர்பிஐ வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் அனௌன்ஸ் பண்றாங்க அப்படின்னாலோ, இன்ஃப்ளேஷன் வந்து எப்படி இருக்கு அப்படின்னாலோ, இல்ல எக்கனாமிக் சைக்கிள்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகுற எக்கனாமிக் சைக்கிள்னாலயோ, அந்த டிவிடெண்ட் பேயிங் கம்பெனிஸ் வந்து ஒவ்வொன்னும் ஒவ்வொரு மாரி அஃபெக்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. இப்ப நீங்க எஃப்எம்சிஜி எடுத்துக்கிட்டீங்க, இந்த ஐடி இதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்க, அப்புறம் இந்த ஆயில் அண்ட் கேஸ் அதெல்லாமே ஒவ்வொன்னும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதெல்லாமே இந்த கண்டிஷன்ஸ்னால அஃபெக்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ, அதனால அந்த கம்பெனி அஃபெக்ட் ஆச்சுன்னா, அது தர டிவிடெண்ட் அஃபெக்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ, அதுவும் நீங்க செக் பண்ணி ஆகணும். மேக்ரோ எக்கனாமிக் ஃபேக்டர்ஸும் நீங்க இன்க்ளூட் பண்ணி செக் பண்ணணும். ஆன் ரைசிங் இன்ட்ரெஸ்ட் ரேட் என்வைரன்மென்ட்ஸ், டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ் மைட் பிகம் லெஸ் அட்ராக்டிவ். இப்ப இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அதிகமாயிட்டு இருக்கு அப்படின்னா, அந்த டைம்ல நீங்க டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ்ல வர சின்ன ரிட்டர்ன் வந்து பெரிய பெரிய ரிட்டர்னா உங்களுக்கு தெரியாது. அது வந்து லெஸ் அட்ராக்டிவ் ஆயிரும். ஸோ, இது சம்மரி செக்லிஸ்ட். என்னென்ன திங்ஸ் கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சம்மரி செக்லிஸ்ட். ஃபர்ஸ்ட்டு டிவிடெண்ட் யீல்ட் செக் பண்ணி ஆகணும். அது எவ்வளோ ஐடியல் கேஸ்க்கு எவ்வளோ இருக்கலாம்னா 2-6% இருக்கலாம். அது ரொம்ப அதிகமா வந்துரக்கூடாது. நெக்ஸ்ட்டு டிவிடெண்ட் பே அவுட் ரேஷியோ. அது வந்து 30-60% இருக்கலாம் ஐடியல் கேஸ்க்கு. அடுத்தது டிவிடெண்ட் ஹிஸ்ட்ரி. மினிமம் ஒரு 5+ இயர்ஸாவது கன்சிஸ்டன்ட்டா அவங்க பே பண்ணியிருக்கணும். அடுத்தது இயர்னிங் ஸ்டெபிலிட்டி. கன்சிஸ்டன்ட்டா குரோத்தா இருக்கணும். நீங்க 5-10 இயர்ஸ் எடுத்து பார்க்குறீங்க அப்படின்னா, அது கன்சிஸ்டன்ட்டா ஒரு குரோத் குடுத்துட்டே இருந்திருக்கணும். அடுத்து பேலன்ஸ் ஷீட்டு. பேலன்ஸ் ஷீட்ல எது எது நீங்க செக் பண்ணணும்னா, டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ பார்க்கணும். அப்புறம் வந்து ஸ்ட்ராங் கேஷ் ஃப்ளோ இருக்கான்னு பார்க்கணும். அப்புறம் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி அதிகமா இருக்கான்னு பார்க்கணும். அது பேலன்ஸ் ஷீட்ல நம்ம செக் பண்ண வேண்டியது. அடுத்து செக்டார் பிரிஃபரன்ஸு. மெச்சூர்டு இண்டஸ்ட்ரீஸா, ஸ்டேபிளான இண்டஸ்ட்ரீஸா நம்ம சூஸ் பண்ணணும். அடுத்து ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ பாசிட்டிவா இருக்கணும். அதே மாரி க்ரோ ஆயிட்டே இருக்கணும். நீங்க ஹிஸ்டாரிக்கலா எடுத்து பார்க்குறப்ப. அவாய்ட் டிவிடெண்ட் ட்ராப்ஸு. நீங்க ரொம்ப ஹை டிவிடெண்ட் யீல்டு வந்து ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னா, நீங்க அத செக் பண்ணி பார்க்கணும். ஏன் அதிகமா இருக்கு? என்ன? ஏதுன்னு சொல்லிட்டு. ஸோ, இதெல்லாமே நீங்க ப்ராப்பரா ஒரு டிவிடெண்ட்டுக்காக நீங்க ஒரு ஸ்டாக் சூஸ் பண்றீங்க அப்படின்னா, அது நீங்க செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி இது எல்லாமே நீங்க செக் பண்ணி ஆகணும். இதுதான் வந்து டிவிடெண்ட் ஸ்டாக் சூஸ் டிவிடெண்ட் ஸ்டாக் சூஸ் பண்றதுக்கான சம்மரி செக்லிஸ்ட் இதுதான்.
ஸோ இதான் டிவிடெண்ட் அப்படிங்கிறது தான். இதில வந்து நம்ம கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸ்ல நம்ம ஃபர்ஸ்ட்டு டாபிக்கான டிவிடெண்ட் அப்படிங்கிறத நம்ம ஃபுல்லா பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த இதுகள அடுத்தடுத்த கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த வீடியோக்கள்ல பார்க்கலாம். இந்த வீடியோல டிவிடெண்ட் பத்தி நம்ம ஃபுல்லா பார்த்துருக்கோம். அது இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா, உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் கேட்கணும் அப்படின்னா, கமெண்ட்ஸ்ல கேட்கலாம். ஸோ இதுவரைக்கும் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.